அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டிப், டைம் மேனேஜ்மெண்ட், அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கில் அண்ட் இட் இஸ் நீடட் ஃபார் ஆல் ஜென்ரேஷன்ஸ். இன்னைக்கு வந்து இந்த டைமை மேனேஜ் பண்ண முடியாதனால தான் எல்லா இடத்துலையுமே வந்து நிறைய கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? எல்லா ஜென்ரேஷன்லையுமே பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒர்க்கிங் பிளேஸ்க்கு போகிற டைமாக இருக்கட்டும், அந்த டைமை மேனேஜ் பண்ண முடியாதனால ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு ஃபேமிலி வந்து ஒரு கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறாங்க. காலையில் 7:30 மணிக்கு முகூர்த்தம். அந்த வீடு காலையில் 6 மணிலேருந்து எப்படி இருக்கும்னு you can imagine. அந்த பக்கம் வீட்டு அம்மா வந்து இட்லி சட்னி ஏதோ ஒன்று அவசரத்துக்கு இந்த காஃபி ஏதோ போட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பிள்ளைங்க வந்து இந்த ட்ரெஸ் பிடிக்கல, அந்த ட்ரெஸ் பிடிக்கல, இதை தூக்கி போடுறேன், அதை தூக்கி போடுறேன். அந்த பக்கம் ஹஸ்பண்ட் வந்து அவரு ஒரு பக்கம் இந்த ட்ரெஸ் சரியில்லை, அது சரியில்லை. என்டையர் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கும். அந்த கட்டில போய் பார்த்தீங்கன்னா 10 விதமான ட்ரெஸ்ஸு, ஷர்ட்டு, பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸு, சாரீஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இதை போடுறேன், அதை போடுறேன்னு அப்படியே ஒரு வழியா கிளம்பி அந்த கல்யாணத்துல போய் அப்படின்னு உட்கார்றப்ப அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அது இப்போ வெயில்லாம் வந்து ரொம்ப அதிகமா வேற இருக்கும். அப்ப அங்க நல்லா ஜாலி அடிச்சுட்டு செல்ஃபிலாம் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணி திருப்பி நீங்க வீட்டுக்கு வருவீங்க பார்த்தீங்களா, அமோகமா இருக்கும். அப்ப அந்த வீட்டுக்குள்ள நுழையிறப்ப என்ன ஆகும்? ஐயோ ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள நுழையிறோம் பார்த்தா எல்லாம் தூக்கி வீசப்பட்டு பயங்கரமா இருக்கும். அப்ப இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் ஸ்கில். அதை நம்ம கத்துக்கிட்டோம்னா டெஃபினெட்லி இந்த மாதிரி டென்ஷன்ஸ் we can avoid. அதில் இப்போ என்னன்னா, இந்த மாதிரி ரொம்ப அவசரப்பட்டு கன்ஃபியூஸ் ஆகி நம்ம அவசரமாக செய்யும் பொழுது நிறைய வியாதிகள் நமக்கு வருது. ஸோ இந்த மன அழுத்தத்திற்கு டைமை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு நான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிப் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு முக்கியமான விஷயம் பண்ண வேண்டியது, இம்பார்ட்டன்ட் மேட்டர் டு பி டன், அது வந்து அர்ஜென்ட்டாக பண்ணணும் இல்லை நாட் அர்ஜென்ட், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கு வந்து பின்னாடியுமே பிக்சரில் பார்க்கலாம் நீங்கள். அப்போ எதை ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க? கட்டாயம் நீங்கள் சொல்கிறதான் எனக்கு கேட்குது. அர்ஜென்ட்டாக இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். பட் அர்ஜென்ட்டாக இருக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணோம்னா அந்த ஸ்டேஜுக்கு பேர் கன்ஃபியூஷன் ஸ்டேஜ், டிசாஸ்டர் ஸ்டேஜ், அதாவது பேரிடர் நடக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்னு ரிசர்ச் பீப்புள் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நான் எப்போ பண்ணணும் அப்படின்னா, நாட் அர்ஜென்ட், அந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து நாட் அர்ஜென்ட்டாக இருக்கிறப்பவே நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னும் நான் கிளியராக சொல்லணும் அப்படின்னா, இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு வந்து நெஞ்சு வலி வருது, பயங்கரமா பெயின் வந்து வேர்த்து கொட்டுறாரு, அப்படியே ஹார்ட் அட்டாக் வர சிம்டம்ஸ் தெரியுது, அப்படியே மயங்கி விழுகிறாரு. நம்ம எல்லாரும் அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறோம். பட் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த கண்டிஷன்ல போற நிறைய பேர் உயிருடன் வீட்டுக்கு வர்றது கிடையாது. இது வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயம். அப்ப இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ட். ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் அர்ஜென்ட் ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டார். இந்த நாட் அர்ஜென்ட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து இதுக்கு முன்னாடியே மாசம் ஒரு தடவை போய் ஒரு ஹெல்த் செக்அப், ஏன்னா இம்பார்ட்டன்ட் ஹெல்த்து, பட் அர்ஜென்ட் இல்லை, நான் வந்து சாதாரணமா இருக்கப்பவே போய் என்னோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ணிட்டா இந்த ஸ்டேஜ் போவீங்க. இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, மிஸ் வந்து ஒரு அசைன்மெண்ட் டேட் கொடுக்குறாங்க, 15th அன்னைக்கு சப்மிட் பண்ணு அப்படின்றாங்க. அப்போ வந்து அந்த 14th நைட் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அந்த ஸ்டூடெண்டோட வீடு. அப்படியே பேப்பர்லாம் இறஞ்சி ஸ்டேப்லர் பின்ஸு சார்ட் அது இதுன்னு போட்டு அது அவங்களோட ஒர்க்காகவே இருக்காது. யாரோ ஒருத்தர் செஞ்சதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதில் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்? ஸோ என்னைக்கு டேட் கொடுக்குறாங்களோ அப்போருந்தே we can start doing. அது மாதிரி இந்த கல்யாண பத்திரிக்கை முன்னாடியே கொடுத்துருப்பாங்க. அப்போருந்தே ஒரு ப்ரீவியஸ் நைட்டே அந்த மதரோ ஃபாதரோ எல்லாரும் எது போடுறீங்க, அதில் எத்தனை மணிக்கு கிளம்புறோம், உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைங்க. அந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு கிளம்பும் பொழுது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து நமக்கு ஒரு ரிலீவிங் விஷயத்தை வந்து ஃபீல். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அர்ஜென்ட் நாட் அர்ஜென்ட்டாக இருக்கப்ப, ரிசர்வ்லியாக இருக்கப்ப அதை செஞ்சு முடிச்சுங்க. அர்ஜென்ட் ஸ்டேஜ் வரப்ப இட் இஸ் அ கன்ஃபியூஷன் ஸ்டேஜ். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரையாரிட்டைஸ், எதை முன்னிலைப்படுத்தி நீங்கள் செய்யணும். இன்னைக்கு எனக்கு காலையில் இந்த விஷயத்தை நான் ஃபர்ஸ்ட் செய்யணும், செகண்ட் இந்த விஷயத்த செய்ய போறேன், தேர்ட் இந்த விஷயத்த செய்ய போறேன்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து உட்காந்து யோசிக்கணும். இந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணும் பொழுது தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ஹேவ் அ டைம் ஷெட்யூல்.
ஒரு நோட் பக்கத்தில் வச்சுக்கோங்க. என்னோட அப்பா வந்து 85 இயர்ஸ் ஓல்டு. அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் எப்போவுமே ஒரு நோட் பேட் வச்சுருப்பாரு. காலையில் எக்ஸசைஸ், ப்ரேயர், கல்யாணம், எந்த வீட்டுக்கு போகணும், எந்த மண்டபம், எத்தனை மணிக்கு போகணும். சில நேரத்தில் 2-3 கல்யாணம் ஒரே நாள். எதையுமே அவர் மிஸ் பண்ணதே கிடையாது. நான்லாம் வழியில் நிறையா பேர்ட்ட மன்னிப்பு கேட்டே போயிருக்கேன் கல்யாணத்தை மறந்துட்டு. ஸோ அது வந்து நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால ஆல்வேஸ் ஹாவ் டைம் ஷெட்யூல். அதில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ண போறீங்கன்றத டு டூ லிஸ்ட்னு சொல்லணும். அதை வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த பெரிய டாபிக்கை வந்து நான் கம்ப்ரஸ் பண்ணி உங்களுக்கு சிம்பிளாக அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகாலிங், அர்ஜென்ட், இம்பார்ட்டன்ட் அதை அந்த டைமில் பண்ணாமல் நாட் அர்ஜென்ட்டாக இருக்கப்போ பண்ணிடணும். ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க. எதை எப்போ படுத்தணும்னு முன்னிலைப்படுத்திக்கோங்க. அடுத்து டு டூ லிஸ்ட், ஒரு டைம் ஷெட்யூல் வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து ஒரு மேஜர் டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டு ட்ரை டு ஃபாலோ திஸ். எப்போவுமே சேஞ்சுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லி இதெல்லாம் செய்கிறதுக்கு யூ ஹாவ் டு பி ரெடி. கண்டிப்பாக இந்த போஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வில் மீட் யூ த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. பாய்.